நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். இன்றும் கோவிட் மரணங்கள். கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் ஒரே நாளில் 55 கோவிட் தொற்றாளர். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்நுழையவோ வெளியேறவோ எவரையும் அனுமதிக்க கூடாது என ஜனாதிபதி உத்தரவு. புறக்கோட்டை மெனிங் சந்தை பேலியகுடவிற்கு இடமாற்றம். புதிய இடத்திற்கு செல்ல முடியாது என அடம்பிடிக்கும் வியாபாரிகள் சங்கம். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் விசேட ஆம்புலன்ஸ் சேவை. விலை குறைப்பு விவரங்கள் குறித்து அறிவிப்புகள் வரவில்லை, சத்தோச ஊழியர்கள் தெரிவிப்பு. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் தொடர்ச்சியாக கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொழுப்பிட்டிய பிரதேசத்தில் 55 தொற்றாளர்கள் ஒரே நாளில் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை வீடுகளில் இடம்பெறும் கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வரும் நிலையில் இதற்கான சரியான காரணத்தை கண்டறிய விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று மாலை 5 மணி வரையில் 3 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் மொத்தமாக 44 கோவிட் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இம்மாதத்தில் 24 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இன்றைய தினம் பாணதுறை பகுதியைச் சேர்ந்த 80 வயதான நபர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். போலீஸ் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது இந்த நபர் மரணமடைந்துள்ளார். மரணத்திற்கு கோவிட் தாக்கத்தினால் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக கூறப்படுகின்றது. மேலும் கொழும்பு 11ஐச் சேர்ந்த 40 வயதான நபர் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது மரணமடைந்துள்ளார். மரணத்திற்கு காரணம் கோவிட் தாக்கத்தினால் ஏற்பட்ட மாரடைப்பு என்று கூறப்பட்டுள்ளது. கலனிய பிரதேசத்தில் வசிக்கும் 45 வயதான நபர் ஒருவரும் மரணமடைந்துள்ளார். இவர் ஏற்கனவே கோவிட் தொற்றாளராக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் ஹவாத்தோட்ட ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கோவிட்-19 தொற்று வீரியம் அடைந்தமையே இவரது மரணத்திற்கான காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்மை காலமாக நாட்டில் கோவிட் மரணங்கள் அதிகரித்துள்ளதோடு வீடுகளில் உள்ளவர்கள் கோவிட் தாக்கத்தினால் மரணித்து வருகின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர இவ்வாறு தெரிவித்துள்ளார். වාර්තාවීමේ යම්කිසි වැඩිවීමක් දැක්ක නිසාත් මරණවලට පැහැදිලි හේතුව COVID-19 රෝගයමද එහෙම නැත්නම් COVID-19 රෝගයේ යම්කිසි විදිහකින් වක්‍රාකාරව බලපෑමක් වෙනත් නිදන්ගත රෝග නිසා සිදුවෙච්ච මරණද විශේෂයෙන්ම அண்மைய நாட்களில் கோவிட் மரணங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த மரணங்களுக்கான சரியான காரணத்தை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மரணங்களுக்கு காரணம் கோவிட் வைரஸ் தாக்கம் மட்டுமா அல்லது கோவிட் வைரஸ் தாக்கம் ஏற்கனவே இருந்த நோய் நிலையில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதா என்பன தொடர்பில் ஆராய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வீட்டில் ஏற்பட்ட மரணங்களில் நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதில் தாமதம், சுகாதார பிரிவினரின் தாமதம் என்பன இடம்பெற்றிருப்பேன் அதற்கான காரணங்களையும் பதிவு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்நிலையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய இருப்பதாகவும் இதற்காக துறை சார்ந்த குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு வார காலத்தினுள் இந்த மரணங்கள் குறித்து அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். මගහකවා ගැනීමට මොනවද කරන්න පුළුවන් කියන කාරණා පිළිබඳව විශ්ලේෂණය කර රජයට නිර්දේශ ඉදිරිපත් කිරීම සඳහා විද්වත් කමිටුවක් පත් කරලා තියෙනවා. கோவிட் வைரஸ் தொற்றினால் இதுவரை 612 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை வெளியான PCR முடிவுகளின்படி 91 போலீசாருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 82 பேர் கோட்டை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள், 6 பேர் போலீஸ் தலைமையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள்.
மினுமகொடை மற்றும் பேலியகொட கோவிட் தொற்றுக்கு பின்னர் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் இதுவரை 132 கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் போகம்பர சிறைச்சாலையில் 23 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாட்டிற்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் தங்கியிருந்த ஒரு தொகுதியினர் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அந்த வகையில் துபாயிலிருந்து 270 பேர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். எத்தியோப்பியாவிலிருந்து 110 பேரும், மும்பை நகரிலிருந்து 66 பேரும் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்த அனைவரிடமும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 430 கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பிரதேசத்தில் 55 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கிராண்ட் பாஸில் 32 பேரும், வாலி தோட்ட பிரதேசத்தில் 25 பேரும், மாளிகாவத்தையில் 20 பேரும், தெமட்டகொட பிரதேசத்தில் 17 பேரும், மருதானையில் 20 பேரும், புறக்கோட்டையில் 28 பேரும், கொட்டஹென பிரதேசத்தில் 11 பேரும், மட்டக்குழிய பிரதேசத்தில் 8 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் மொத்தமாக 251 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 18 கோவிட் தொற்றாளர்களே நேற்று கண்டறியப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 16 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 6 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 8 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 10,207 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 6,16,900 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 309 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே 4,797 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 646 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். எனவே நாட்டில் குணமடைந்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 10,183 உயர்வடைந்துள்ளது. 44 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 15,024 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு 13 பிரதேசத்தில் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தால் நடத்தப்படும் வேலை திட்டம் ஒன்றில் சேவையாற்றும் 4 சீனர்களும் 2 இலங்கையர்களும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு காலி முகத்திடலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள மற்றொரு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 14 இந்தியர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்தில் 50 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே இவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இருந்து எந்தவொரு நபரையும் வெளியேறவோ அல்லது உள்நுழையவோ அனுமதிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பது குறித்து அவதானம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பு செயலணி மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் உட்பட வைத்திய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது நாட்டின் தற்போதைய கோவிட் பரவல் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களை கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பது குறித்து விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகளைப் போன்று எமது நாட்டிலும் இடம்பெற்ற கோவிட் மரணங்களில் 93% கோவிட் தாக்கத்திற்கு உட்பட்டமையே காரணம் என்று வைத்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ளவர்கள் நோய்களுக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு பிரதான வைத்தியசாலைகளை நாடுவதற்கு தாமதம் அடைவதால் பிரதேசங்களில் உள்ள மருந்தகங்களை வினைத்திறனான முறையில் இயக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම ග්‍රාමීය ලෙවල් එකේ ප්‍රයිමරි කෙයා ඒ කියන්නේ ඩිස්පෙන්සරි ලෙවල් එකේ ඩොක්ටර්ස්ලා දාලා ඒ අඩුපාඩු එක හොයන්න. மேலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எவரையும் உள்நுழையவோ வெளியேறவோ அனுமதிக்க கூடாது என்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் பொருள் விநியோகங்கள் உரிய சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். புறக்கோட்டை மெனிங் சந்தையை தற்காலிகமாக பேலியகொடைக்கு இடமாற்றம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
எனினும் மெனிங் சந்தை வியாபாரிகள் சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம் உள்ளிட்ட சில பிரதேசங்களில் பிறப்பிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் சில பிரதேசங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் புறக்கோட்டை மெனிங் சந்தையில் நாட்டாமை கூலி தொழிலாளர்கள் சிலருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மெனிங் சந்தையை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மெனிங் சந்தை மூடப்பட்டதன் விளைவாக தங்கள் விளைபொருட்களை விற்க முடியாது பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் மெனிங் சந்தைக்கு மரக்கறி கொண்டு வரும் வியாபாரிகள் கொழும்பில் உள்ள வேறு பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பேலியகொடை மீன் சந்தை கட்டிட தொகுதிக்கு அருகில் இருக்கும் அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தில் மெனிங் சந்தையை தற்காலிகமாக இடம் மாற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் பேலியகொடவில் சந்தையை திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மெனிங் சந்தையை சேர்ந்தவர்கள் புதிய இடத்திற்கு அனுப்பி வைக்க முன்னர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் கோவிட் தாக்கத்திற்கு உள்ளாகவில்லை என்பதை உறுதி செய்யப்படுவர் என போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். සඳුදා ඉඳලා හරි අඟහරුවාදා ඉඳලා හරි ආරම්භ වෙනකොට එතෙන්ට ඇතුල් වෙලා ඒ කටයුතු කරන්න ඒ කොළඹ මැනින් මාකට් එකේ හිටපු ඒ කාර්ය මණ්ඩල හැමදිනාටම අවසර ලැබෙනවා. PCR கொழும்பு மெனிங் சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் புதிய இடத்தில் தமது வியாபாரத்தை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஆனால் அதற்கு முன்னர் அவர்களிடம் PCR பரிசோதனை செய்யப்படும். அவ்வாறு PCR பரிசோதனைகள் செய்து கொள்ளாதவர்கள் PCR பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு PCR பரிசோதனை செய்து கொள்ள தேவையானவர்கள் 0717-591-551 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். කරගත යුතු ආකාරය පිළිබඳව උපදෙස් ලබා ගන්න පුළුවන්. எனினும் இன்று செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய சந்தை வியாபாரிகள் சங்கம் மாற்று இடம் ஒன்றுக்கு செல்ல தாம் தயாரில்லை என அறிவித்துள்ளது. අපේ පළවෙනිම කැමැත්ත තියෙන්නේ අපිට ඉදි කරලා තියෙන පෑලියගොඩ නව වෙළඳ පොළ. අපි එතනට යන්න තමයි මේ සියලු දෙනා එක්කම අපේ සියලුම කැමැත්ත. කිසිසේත්ම වෙන කිසිම තැනකට ඕනෙම කෙනෙක් ගෙනල්ලා ඕනෙම ග්‍රවුන්ඩ් එක එතන பாலியகுடையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டிட தொகுதிக்கு செல்வதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோம். எனினும் மாற்றீடாக வேறு எந்த இடத்திற்கும் செல்வதற்கு நாம் தயாராக இல்லை. புதிய கட்டிட தொகுதி வரும் 17ஆம் தேதி திறக்கப்பட இருந்தது. எனினும் கோவிட் நெருக்கடி காரணமாக அதனை செய்ய முடியாது போனது. எனினும் மாற்றீடாக அமைக்கப்படும் எந்த ஒரு இடத்திற்கும் நாம் செல்ல தயாரில்லை. ස්ථාපිත වෙනවා මේ කොරෝනා ප්‍රශ්නේ නිසා මේ 17 වෙනිදා විවෘත කරන්න තිබිච්ච එක නැවත ඒක නැති වුණා. අපි මොනා කරත් ඒ ස්ථාන වලට යන්නේ නැහැ. இதேவேளை கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள நோயாளர்களுக்கு விசேட ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. දැන් විශේෂයෙන්ම ලොක්ඩවුන් ප්‍රදේශයක හදිසි අවශ්‍යතාවයක් තියෙන්න පුළුවන්. ළමයෙක්ගේ අසනීපයක් වෙන්න පුළුවන්, ගර්භණී මාතාවක් වෙන්න පුළුවන්. ඒ කියන්නේ මේ කොවිඩ් නොවන වෙන අසනීප තත්වයක්. කොවිඩ් උනත් ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් එවැනි සේවාවක් සපයන්න தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் அவசர தேவைகள் ஏற்படலாம். சிறுவர்கள் நோய்வாய்ப்படலாம். கர்ப்பிணி தாய் ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படலாம். இவர்களுக்கு விசேட ஆம்புலன்ஸ் சேவையை பெறுவதற்கான விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 0113-422-558 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அவசர ஆம்புலன்ஸ் சேவையை பெற்றுக் கொள்ளலாம். இதேவேளை கோவிட் நெருக்கடியை சமாளிப்பதற்கான புதிய போக்குவரத்து நடைமுறைகளுக்கு அமைவாக நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்ச கட்டணமாக இருந்த 12 ரூபாய் தற்போது 14 ரூபாவாக அதிகரிக்க போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. சுகாதார அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அமைவாக பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போக்குவரத்து ஒழுங்குகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன.
அத்துடன் பேருந்து கட்டணங்களிலும் மாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. දෙවනි ක්‍රමවේදය අපි සකස් කළ තියෙන්නේ ඒ තමයි දැනට අපි අනුගමනය කරමින් පවතින ක්‍රමවේදයේ පහුගිය කාලසීමාවේ සෞඛ්‍ය අංශවල උපදෙස් පරිදි ආසන සංඛ්‍යාවට පමණක් මගින් ප්‍රවාහනය කිරීම. එතකොට රජයේ ප්‍රවාහන සේවයත් පාඩු ලැබමින් ප්‍රවාහනය කෙරුවා. ඒ වගේම පෞද්ගලික අංශයේත් සියලු දෙනා ඒ තත්ත්වයේ අපි තියලා අපිව බිත්තියට හේතු කරන්නේ නැතුව විශේෂයෙන් ශිෂ්‍යත්වයේ සඳහා උසස් පෙළ සඳහා මගින් ප්‍රවාහනය කිරීම පෞද්ගලික අංශයේ සේවයක් හැටියට සැපයුවා. එතකොට මේ කියන දෙවනි ක්‍රමවේදය නැත්තම් දෙවනි අවදානම් මට්ටම යටතේ ධාවනය කරන්න තමයි දැනට අපි උපදෙස් දීලා තියෙන්නේ. එතකොට ආසන සංඛ්‍යාවට පමණ ධාවනය කරනවා නම් අපි සාමාන්‍ය ගාස්තුවෙන් 1.2. ඒ කියන්නේ දැන් අවම ගාස්තුව 10ක් නම් 12. දැන් අවම ගාස්තුව රුපියල් 12යි. ඒ නිසා ඒක 14කට ධාවනය කරන්න තමයි සකස් කරලා තියෙන්නේ දෙවනි ක්‍රමවේදයේ. සෞඛ්‍ය අංශ වලින් දැනට අපිට දැනුවත් කරලා තියෙන්නේ දෙවනි ක්‍රමවේදයට ධාවනය කරන්න කියන කාරණා. இதேபோல மெனிங் சந்தையும் 5ஆம் குறுக்கு தெருவில் உள்ள மரக்கறி சந்தையும் மூடப்பட்டுள்ளதால் சில வியாபாரிகள் தங்களின் மரக்கறிகளை வீதிகளில் போட்டு விற்பனை செய்ததை காண முடிந்தது. இதேபோல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சீனி உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமை குறித்து எமது செய்தியாளர் கேட்ட போதிலும் இது குறித்த அறிவிப்பு தங்களுக்கு வரவில்லை என குணசிங்கபுர பிரதேசத்தில் உள்ள சதோச நிறுவன ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களுக்கு அரசு கட்டுப்பாடு விலைகளை நிர்ணயித்துள்ள போதிலும் அந்த விலைகளுக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலை இருப்பதாக ஐக்கிய மக்கள் கட்சியின் உறுப்பினர் உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு விலைகளை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் பொதுமக்களுக்கு தெரியும், அவர்கள் நெஞ்சை தொட்டு சொல்வார்கள், இந்த கட்டுப்பாட்டு விலைகள்ல அவர்களால் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியுமா? கேள்வி கேட்டா இல்ல. நீங்க கடைகள்ல போய் கேட்கும் பொழுது அவர்கள் பெறக்கூடிய விலைகள் அரிசிக்கான விலை வேறு, சீனிக்கான விலை வேறு, வெங்காயத்துக்கான விலை வேறு, இப்படி நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே கட்டுப்பாட்டு விலைகள் என்பது சட்ட ரீதியாக மாத்திரம்தான் இருக்கிறது. மக்களுடைய கொள்வனவு விடயங்கள்ல அந்த கட்டுப்பாட்டு விலைகள் ஆதிக்கம் செலுத்துகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பதில் இல்லை என்றுதான் சொல்கின்றோம். நாளாந்த வருமானம் பெறக்கூடிய, குறிப்பாக கொழும்பு மாநகரில் இருக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடியவர்கள் இந்த தொடர்ச்சியாக முடக்கப்பட்ட காலப்பகுதிகளில் ஒரு 100 ரூபாய் கூட வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் 4-5 உறுப்பினர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கான உணவு தேவை, அவர்களுக்கான அன்றாட வாழ்வாதாரம் எப்படி கொண்டு நடத்தப்படுகிறது, இது தொடர்பில் யாராவது ஆராய்ந்து பார்க்கிறார்களா? என்ன ஒரு விஷயம், நாங்க வருகின்ற எதிர்வரும் நாட்கள்ல பாடசாலையை திறப்பதாக அரசாங்கம் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே COVID-19 தாக்கம் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது, பாடசாலையை நாங்கள் மீள ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு பாரதூரமான ஒரு நிலைமை ஏற்படும் என்பது தொடர்பில் இந்த சுகாதார அமைச்சரோ அல்லது அரசாங்கமோ யாருமே ஒரு பொறுப்பான பதிலை சொல்லல. இந்த நாட்டில COVID-19 தாக்கம் எந்த அளவில் இருக்குது, இது தொடர்பான ஒரு உண்மை தன்மையை அரசாங்கம் மறைக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் இந்த நாட்டு மக்களுடைய மனதில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரும் பயணிகளை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்து செல்ல இலங்கை ராணுவத்தினர் பயன்படுத்தும் தனியார் சொகுசு பேருந்து ஒன்று கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது. இந்த செய்தியோடு மேலும் சில செய்திகளை அடுத்து பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரும் பயணிகளை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்து செல்ல இலங்கை ராணுவத்தினர் பயன்படுத்திய தனியார் சொகுசு பேருந்து ஒன்று நேற்றிரவு கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்திற்குள்ளானது. பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த சாரதி பலத்த காயங்களுடன் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்தின் போது பேருந்தில் பயணிகள் இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தின் முன் டயர் பழுதடைந்ததாலேயே பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானதாக தெரிய வருகின்றது. ஆட்டோ ஒன்று 40 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் பிறந்து 30 நாட்களே ஆன பச்சிலம் குழந்தையொன்று பலியாகியுள்ளது. அத்துடன் தாய் உட்பட 2 படுகாயமடைந்துள்ளனர்.
அவர்கள் தற்போது பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பதுளை மகியங்கனை பிரதான வீதியில் மெடிதலை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குழந்தைக்கு மருந்து எடுப்பதற்காக பதுளை வைத்தியசாலைக்கு வந்துவிட்டு மீண்டும் பிபுளை நோக்கி பயணிக்கையில் ஆட்டோவின் முன்பகுதி சக்கரம் கலன்றதாலேயே பள்ளத்தில் குடை சாய்ந்து ஆட்டோ விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஆட்டோ சாரதி காயம் எதுவும் ஏற்படாமல் தப்பியுள்ளார். அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையின் தாய், 6 வயதுடைய சகோதரர் ஆகியோரே படுகாயமடைந்துள்ளனர். கோவிட் தொற்று ஏற்படாதிருக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சுவதாரணி ஆயுர்வேத பானம் பாண்டிருப்பு ஆயுர்வேத வைத்தியசாலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிந்தபூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் பாரம்பரிய ஆயுர்வேத முறைமைக்கு அமைவாக இந்த பானம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த பானம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுவதாரணி நோய் எதிர்ப்பு சக்தி பானத்தை அருந்தும் முறைகள் குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. நீங்க டீ குடிக்கிற நேரம் ஒரு புளிசையை சேர்த்து எடுக்கும். சரியா? சிவப்பு நேரம் டாக்டர் வந்து முடிஞ்சது போது மற்ற நீங்க வீட்டுகளில் கொஞ்சம் இந்த சாப்பாடுகள் முருங்கங்காய் மற்றது நோய் தோடம் பழ மாதிரிகள் தான் இந்த காலங்களில் சாப்பிடணும்.